இந்த ஆடு வந்து அடிபட்டு இறக்குற நிலைமையில இருக்கும். அப்போ வந்து விஷம் வச்சு கொல்லலாம்னு முடிவு பண்ணும்போது, ஏன் விஷம் வச்சு கொல்றீங்க? அது வந்து முடியும் அதை வந்து தயார்படுத்தி கடைசியில் இந்த ஆட்டை வச்சு ஜெயிப்பார். அது வந்து இது லாஸ்ட்டில் ஃபைனலில் வந்து ஆடை விட இது ரொம்ப வீக்காக இருந்திருக்கும். அப்போ கூட அந்த ஆடை வச்சு ஜெயிப்பார். அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆமாம், எனக்கு இந்த படம் டோட்டலாகவே வந்து பிடிச்சிருச்சு. நான் செம்ம டிஃப்ரெண்டாக பண்ணிருக்கேன். ஆனால் ஆட்டு சண்டைலாம் இப்போ சேவல் சண்டையாச்சும் பார்த்துருக்கேன் நான். ஆனால் இந்த ஆட்டு சண்டை போட்டுலாம் பார்த்ததில்ல. ஆடு எப்படிடா நடிக்கும்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு லிட்டரலி எனக்கு. பட் வந்து அதை அவ்வளோ ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. பட் நல்லா பண்ணியிருக்காங்க. புரியல. ஆமாம், படத்தோட மெயின் ஆடை வச்சு தானே கதையை. ஆடு தான். ஹீரோயின் வந்து ஆக்சுவலி ஹீரோயின் பாபநாசம் படத்தில் பார்த்துருப்போம். அவங்கள நல்லா பண்ணியிருந்தாங்க. இதுலேயும் நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீரோட ஃபர்ஸ்ட் படம் நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக் 5 சாங் இருந்த மாதிரியே தெரியல. அது அப்படியே படம் போகிற போக்கில் இந்த நல்லா இருக்குது இந்த பாட்டு எப்படின்ற மாதிரி அது மெய் மறந்து பார்த்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஞாபகமே இல்லை 5 பாட்டு எனக்கு. லேகே ஆகலைண்ணே சுத்தமாக. ஏன்னா இவ்வளோ சீக்கிரம் முடிஞ்சிச்சுன்னு இருக்குது எனக்கு. நல்லா இருந்துச்சு படம், கொஞ்சம் கூட லேகே இல்லை. ஆமாம், மதுரையில் இருக்கிற படம்னா அங்கே வந்து அவங்க வந்து மதுரையிலேயே வாழ்ந்து இப்படி தான் மதுரை மக்கள் இருப்பாங்க, மதுரை மக்கள் இப்படி தான் பேசுவாங்கன்னு ப்ராப்பராக எடுத்துருக்காரு டாக்டர். படம் நல்லாவே இருக்குது ப்ரோ, செம்மையாக இருக்குது படம். அசல் மதுரைக்காரனே நானே சொல்கிறேன், படம் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து பார்க்கலாம் குடும்பத்தோட. எல்லாருமே இந்த ஆடுகளை படத்தை பார்த்து சேவல் சண்டை இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஜல்லிக்கட்டை பார்த்து ஜல்லிக்கட்டுன்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரியம் இருக்குன்னு தெரியும். ஆனால் இதை வந்து மறைக்கப்பட்ட மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாம் யாருக்கும் தெரியாது. மதுரையில் இருக்கிறவங்களுக்கும் ப்ரோ இப்போ கூட ரீசெண்டாக நடக்கும் ப்ரோ. இப்போ நீங்கள் மதுரை சும்மா இன்ஸ்டாவில் போயிட்டு கூட ஒரு லொக்கேஷன் போட்டு மதுரை கூகுளில் பார்க்க வேணாம், மதுரை லொக்கேஷனில் போய் பார்த்தாலே வேட்டியை மேலே தொங்க விட்டு அந்த ஜல்லிக்கட்டு காட்டுறது, அந்த இதை காட்டுறது சொல்கிற மாதிரியே கடா பக்கத்தில் நின்று போஸ்ட் போட்டிருப்பாங்க. கடா பக்கத்தில் நின்று போஸ்ட் போடுறது ஏன்னா நான் ஒரு போஸ்ட் காட்டுறேன். அதனால் நீங்கள் அந்த ஐடியா வேணால் ப்ரிப்பேர் பண்ணிடுங்க. உங்கள் 4 பேருக்கு சொல்கிறேன், அந்த ஐடி மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க. நான் ஒரு போஸ்ட் காட்டுறேன், இந்த பாருங்க. அதை பார்த்து வந்தால் அதே இது மாதிரி தான் இருக்குது பாருங்க. நான் மதுரைக்காரன் தானே. நான் மதுரை ப்ரோ. ப்ரோ கண்டிப்பாக ப்ரோ, கேரளாலேருந்து வந்து 3 மாதத்துல இவ்வளோ கற்றுக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் ப்ரோ. ரியாலிட்டியாக இருக்குது. அந்த ஆடு பார்த்தீங்கன்னா அந்த இது விடும்போது பக்கத்தில் போனால் முட்டி தாச்சிடும். நீங்கள் நிறையா பக்கத்தில் பார்த்துருப்பீங்க. நான் எங்கள் பக்கத்தில் போனாலே முட்டி சாச்சு கையெல்லாம் உடச்சிடும். அந்த ஆடு பிடிக்கிற அந்த கிடா பிடிக்கிறவங்க தான் கரெக்டாக நேக்காக பிடிப்பாங்க. பிடிக்கலாம் தூக்கி பரட்டி போட்டு போயிட்டே இருக்கும். இவங்க கரெக்டாக அந்த ஆடு பக்கத்தில் நிற்கிறதா அது ஒரிஜினாலிட்டியாக இருந்துச்சு. நின்றுருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஆடுக்கும் ட்ரைனிங்கும் சரி, இவங்க ஆக்ட்ரஸ்லாம் செம்ம. ஆடு பக்கத்தில் நிற்கிறது சரி, அந்த கத்துறதும் சரி, எடிட்டிங் சரி, எல்லாமே வேறு லெவலு. அதோட பிஜிஎம் சூப்பராக இதுக்கேற்ற மாதிரி போட்டிருக்காங்க. அந்த கத்துறான்னு சொல்கிற போது அந்த ஒரு சவுண்டும் சரி எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ப்ரோ. கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம் ப்ரோ. இப்போ வந்து வர ரீசெண்டான படம் எல்லாமே பழைய காலத்து படம், எம்ஜிஆர் காலத்து அந்த மாதிரி பாட்டெலாம் கொண்டு வராங்க. லவ் படம், சண்டை படமாக கொண்டு வந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லிக்கட்டு அதெல்லாம் ஏதாச்சும் ஒரு படம் இதாக வரும். ரேராக வர படத்தில் இது ஒரு படம்னு சொல்லலாம். நீங்கள் இந்த படம் ஃபேமஸ் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி கடா போட்டி ஒன்று மதுரையில் இருக்குடா. மதுரையிலையோ எந்த ஊர்லேயோ இருக்குடா. சென்னையிலேயே ஒரு சில இடத்துல நடக்குது, ஆனால் வெளியில் தெரில. ஆனால் பேர் எடுத்தது மதுரையில் ஒத்த கடை நல்லா சூப்பர் லொக்கேஷனில் நல்லா பண்ணியிருக்காங்க. செம்மையாக இருக்குது ப்ரோ படம். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம். படம் பயங்கரமாக சூப்பராக இருந்தது ப்ரோ. அது குறைன்னு சொல்ல முடியாது, லேக்னும் சொல்ல முடியாது. அது வந்து ஒரு கிடாரின்ற ஒரு படம் தான். அதில் வந்து ஹீரோ வில்லன் அது வந்து யாருன்னா கிடாரி தான். எல்லாருமே பயங்கரமாக நினச்சிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸ்கிரிப்ட் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு எனக்கு தெரில. நான் ஃபுல்லாக பிளாங்க் வந்து உட்காந்துட்டு இருந்தேன். படம் எப்படி போக போகுது, புது மூஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு எனக்கு தெரில. ஆனால் வந்து பர்ஃபெக்டாக நேச்சுரலாக நடிச்சு முடிச்சுட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது ரியாலிட்டிக்காக எடுத்து வச்சுருக்காங்க ப்ரோ. அதுதான் எனக்கே புரியல எப்படி எடுத்தாங்கன்ட்டு. இப்போ பெரிய பெரிய படத்துலேயே அதை வச்சு அழகாக முடிச்சுட்டு போயிடுறாங்க. இவங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டாங்க எனக்கு தெரியல. அவங்களும் அதுமாதிரி பண்ணியிருக்கலாம். ஒரு பட்ஜெட் ப்ராப்ளமானு தெரியல. ரியாலிட்டிக்காக எப்படி ஒரு இது கேப்சர் பண்ணி கேமரா எடுத்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம். அது நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். பெரிய பெரிய படத்துக்கு போயிட்டு 190 ரூபா கொடுக்குறோம். இந்த படத்துக்கு நம்ம வந்து காசு செலவு பண்ணுறோமோ இல்லையோ ஒரு நல்ல ரிவ்யூ கொடுத்துடணும். ஒரு ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம், எல்லாமே பார்க்கலாம். லொக்கேஷன்லாம் பயங்கரமாக இருந்தது. பாடி லாங்குவேஜ்லாம் பயங்கரமாக இருந்தது. ஒரு மதுரை பேஸ் பண்ணி தான் அந்த ஒரு இதுவே. அதுக்கு என்ன இதுவோ அதை கொடுத்துருக்காங்க. ரொம்பவும் ஓவராக பண்ணல, ரொம்ப டவுனாக பண்ணல. அதுக்கு அந்த படத்துக்கு என்ன தேவையோ அது மட்டும் தான். ஒரு மொழியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இதுதான் அப்படின்ற மாரி இருக்குது. ஒரு ஸ்கிரிப்ட்டும் ஒரு சீனுமே அப்படி இப்படின்னு இந்த லொக்கேஷனுக்கு இதுதான், அந்த லொக்கேஷனுக்கு இதுதான் அப்படின்ற மாரி எடுத்து வச்சுருக்காங்க. அதில் வந்து ஹீரோ வந்து யாருமே இல்லை ப்ரோ, வில்லனும் யாருமே இல்லை. கிடாரி தான் ஹீரோ, கிடாரி தான் வில்லனு. சாங்ஸ்லாம் நல்லா இருந்தது ப்ரோ, சூப்பராக இருந்தது. அதான் ரொம்ப இப்போ அடிக்கடிக்க சாங் வரும்ல அந்தமாரிலாம் இல்லை. அந்த சீனுக்கு அப்புறம் என்ன சாங் வரணுமோ அதுக்கேற்ற மாரி மேட்சாக கொடுத்துருக்காங்க. தேவையில்லாமலாம் நம்ம அந்த சாங்லாம் கொடுக்கல, கரெக்டாக தான் இருக்குது. அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ப்ரோ. ஆனால் படத்தில் வந்து யார் நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா கிடாரி மட்டும் தான் பண்ணியிருந்தாங்க. மற்றபடி வேறு எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க, குறை சொல்ல எல்லாருமே நடிச்சிருந்தாங்க. ஆனால் அந்த படத்தில் ஹீரோன்னு பார்த்தீங்கன்னா கிடாரி தான்.
அந்த படத்தை தூக்கி வைக்கிறதும் கிடாரி தான். எல்லாருமே பயங்கரமாக நடிச்சது. அதாவது நம்ம ஜாக்கியில் வந்து என்ன எதிர்பார்த்து வந்தோமோ அது கண்டிப்பாக இருக்குது. என்ன நம்ம சடனாக அந்த படம் பார்க்கும்போது என்னென்னா ஆடுகளம் படத்துக்கு வந்துட்டோமோ சொல்லிட்டு ஒரு ஃபீலிங் வரும். ஏன்னா நம்ம அந்த கோழி சண்டை பார்த்துருப்போம், சேவல் சண்டை. இது வந்து பார்த்திங்கன்னா கிடாவோட சண்டை நல்லா காட்டிக்காங்க. கிடாவோட சண்டையும் அந்த மதுரை நடக்க மதன கதை ஹீரோ மதுரை சாங்ஸாக நல்லா பேசியிருக்காரு, நல்லா தான் பண்ணிக்காரு. ஹீரோ நல்லா இருக்கு சார். எப்படி நம்ம அவங்களால முடிஞ்ச டேரக்டர் வெற்றிமாறன் சார் அளவுக்கு கொண்டு வரலனாலும் அவரால் முடிஞ்சது என்ன ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண முடியுமோ நல்லா கொடுத்துருக்காரு. அந்த சேவல் சண்டை மாதிரி வந்து கிடாவோட சண்டையும் நல்லா காட்டியிருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஒரு 3-4 சீனும் கிளைமேக்ஸ் இது பார்த்தீங்களா, அந்த கிளைமேக்ஸில் வந்து முடியுமோ நல்லாவே காட்டியிருக்காங்க. ஸோ அந்த சீன் நல்லாயிருக்கு. ஸோ அவங்களோட அந்த கிடாவோட சண்டைக்காக படம் நம்ம பார்க்கலாம் ஒரு தடவை. அதாவது ஒரு தடவை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பொதுவான திரைப்படம் இல்லை. ஒன் டைம் வாட்சபிள், கண்டிப்பாக பார்க்கலாம். ஹீரோ நல்லா பண்ணிக்காரு, ஹீரோ நல்லா சூப்பராக பண்ணிக்காரு. அதே மாதிரி ஹீரோவை விட கொஞ்சம் வில்லன் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் கேட்டு நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அவங்கள விட வில்லன் கூட சப்போர்ட்டிங் வராங்க பாருங்கள். வில்லனை விட அவருக்கு எஸ்பெஷல் நல்லா காட்டுறாரு, நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்சு அது எல்லாத்தையும் விட கிடா தான் நல்லா நடிச்சிருக்கு. ஆடு தான் நல்லா சூப்பராக நடிச்சிருக்கு. படம் வந்து ஒன் டைம் பார்க்கலாம் சார். நம்பி வந்து யாரும் வந்து கொடுத்த காசு வேஸ்ட் ஆயிடுச்சோ அந்த ஃபீலிங் வராது, நல்லா இருக்கு. ஜாக்கி மூவி உண்மையிலே ஒரு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நான் ஒரு 200 ரூபாய் கொடுத்து கடை சண்டை பார்த்துட்டு வந்த ஒரு ஃபீல் கிடைக்கும்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. நம்ம எப்படி சேவல் சண்டையெல்லாம் பார்த்து ரசித்தோமோ அதெல்லாம் தாண்டி மதுரைக்குள்ளே ஒரு உருத்தான ஒரு ஒரு விஷயம் இருக்கும், கெடா சண்டை. அந்த ஒரு சண்டை வந்து ரொம்ப ரியாலிட்டிக்காக பார்த்த மாதிரி இருந்தது. கிளைமேக்ஸ்லலாம் ஒரிஜினலாகவே களத்தில் உட்காந்து நாங்கள் உண்மையிலே 2 ஆடு சண்டை போட்டுக்கிட்டால் எப்படி ஒரு ஃபீல் கிடைக்கும், அந்த ஒரு ஃபீல் கிடைச்சது. இந்த படத்தோட மிகப்பெரிய ஹீரோனா என்னை பொறுத்த வரைக்கும் கெடாவை தான் சொல்லுவேன். அதோட பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அந்த எமோஷ்னலாக இருக்கட்டும், அந்த சண்டை போடும் போது இருக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதெல்லாமே சூப்பராக இருந்தது. எனக்கு இன்னொரு டவுட் என்னென்னா, இந்த படத்தோட டைரக்டர் வந்து மலையாளின்னு சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. இப்போ வரைக்குமே அந்த டவுட் எனக்கு இருக்குது. ஏன்னா மதுரையோட ஸ்லாங் அப்படியே வந்தது. அந்த படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்குமே அந்த மதுரையோட ஸ்லாங் வந்தது. அந்த வில்லனோட ஒரு சில கோவத்தில் கூட அந்த மதுரையோட ஸ்லாங் ஒரிஜினலாக இருந்தது. அது எப்படி அவ்வளோ அக்யூரேட்டாக எடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட் இருக்குல்ல, அந்த ஒரு டவுட் இருக்குது. அதை தாண்டி கெடா சண்டை ரொம்ப சூப்பராக இருந்தது, உண்மையிலே சூப்பராக இருந்தது. வில்லனோட ஆக்டிங் வேறு லெவலில் இருந்தது. உண்மையிலே மதுரைக்குரிய ஒரு ஒர்த்தான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும்ல, அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப ஃபேஸ் பண்ணி ரொம்ப தெளிவாக எடுத்த மாதிரி இருந்தது. உண்மையிலே சூப்பராக இருந்தது. ஆக்சுவலி வில்லனும் ஹீரோ அண்ணன் தம்பின்னு நினைக்கிறேன். எனக்கு அந்த டவுட் இருக்காது, டபுள் ஆக்டா அண்ணன் தம்பியான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. பட் ஹீரோவோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா அந்த கெடா லாஸ்ட்டாக கிளைமேக்ஸில் கூட அவரால் கத்தவே முடியாது. அந்த விழுந்தம்போது கூட அவங்க 2 பேருக்குள்ள ஒரு எமோஷ்னல்லாம் நல்லா காமிச்சிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்தது. படத்தோட மிகப்பெரிய ஹீரோனா நீங்கள் ஹீரோன்னு கேட்டிங்கன்னா நாங்கள் கெடாவை தான் சொல்லுவோம். அதுதான் செம்ம ஆக்டிங், வேற லெவலில் இருந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. ஒரிஜினலாக அதான் சொல்கிறேன். எனக்கு இப்போயுமே டவுட் இருக்குது. நான் அது 2 முட்டும் போது அவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து விஎஃப்எக்ஸ்லாம் ஈஸியாக நம்மளுக்கு தெரியும், அந்த முடியோட அந்த ஒரு இதெல்லாம். ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்தது. உண்மையிலே அது ஒரிஜினலாக விஎஃப்எக்ஸ்ன்னு தெரில. பட் ஒரிஜினலாக நம்ம ஒரு கெடா சண்டை பார்த்தா எவ்வளோ ஃபீல் கிடைக்கும், அந்த ஃபீல் இந்த படத்தில் கிடச்சிருக்கு.